கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீர் அளவு 50,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 30,000 கன அடி நீர் வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 6 அடி உயர்ந்து 50 அடியை எட்டியது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. தெப்பக்காடு தரைப்பாலத்தில் 2 நாட்களுக்கு பிறகு இலகுரக வாகனங்களுக்கு அனுமதி. குற்றால மெயின் அருவியில் நீர்வரத்து சீரானதால் 3 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலத்தில் நீராடி மகிழும் சுற்றுலா பயணிகள். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு ஆந்திராவில் இருந்து தக்காளி வரத்து அதிகரிப்பு. நேற்று 80 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 1 கிலோ 60 ரூபாயாக குறைந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக பெண் நிர்வாகி, திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளரின் மகன் உட்பட மேலும் 3 பேர் கைது. பாஜக நிர்வாகியும் ஆற்காடு சுரேஷின் தோழியுமான புளியந்தோப்பு அஞ்சலைக்கு வலைவீச்சு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக அதிமுக விளக்கம். உண்மைக்கு மாறான தகவல்களை சில ஊடகங்கள் வெளியிடுவதாக குற்றச்சாட்டு. எதிர்ப்பை தொடர்ந்து தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறுத்தி வைத்தது கர்நாடக அரசு. மசோதா மீதான இறுதி முடிவு அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய நில மோசடி வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்விராஜுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மோசடிக்கு உடந்தையாக இருந்த புகாரில் கரூர் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிற நிலையில மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல் வெளியா இருக்கு. அதில் அண்மை செய்தியா பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கியிருக்கூடிய நிலையில் இப்ப மேலும் சிலருக்கு இதன் பின்னணியிலிருந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. கோகுல் இது தொடர்பாக நம்ம நினைக்கிறார். கோகுல், தற்போது காவல்துறை வெளியேற்றக்கூடிய கைது நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கு. தற்போது வெளிவந்திருக்கூடிய தகவல் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக பழி தீர்க்கத்தான் இந்த கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அந்த ஒரு காரணம் மட்டுமில்லாமல் பல ரவுடிகளுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம், பலர் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருப்பதாக தற்பொழுது காவல்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி தற்பொழுது வேலூர் சிறையில் பல ஆண்டு காலமாக இருக்கிறார். அவர் சிறையில் இருந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருப்பதாக இருக்கக்கூடிய தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் நேரடியாக சிறைக்கே சென்று விசாரணை நடத்தியிருப்பதாகவும் இந்த அவருடைய தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல ஆற்காடு சுரேஷுடைய பெண் தோழியாக இருக்கக்கூடிய புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலை பாஜக பெண் நிர்வாகியா இருக்கார். அவர் இந்த கொலை கும்பலுக்கு பண உதவி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. புளியந்தோப்பு அஞ்சலை தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். நேற்று கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் மலர்கொடியும் மற்றொரு வழக்கறிஞர் ஹரிகரனுடைய வங்கி கணக்கில் இருந்து இந்த கொலை கும்பலுக்கு பணமானது லட்சக்கணக்கில் பணம் வங்கி கணக்கில் பண பரிமாற்றம் செய்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவலை அடுத்துதான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே இந்த கொலையில் ஆற்காடு சுரேஷ் மட்டுமல்லாமல் பல ரவுடிகள்
ஆம்ஸ்ட்ராங்கோடு இருக்கக்கூடிய முன்விரோதத்தை வைத்து இந்த கொலையை திட்டமிட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய அந்த வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி தொடர்புகள் குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதே போல ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து செல்போனில் பலர் பேசி மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆகவே பல மாதங்களாக ஆம்ஸ்ட்ராங்குடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்ட நபர்களுடைய பட்டியலை காவல்துறை சேகரித்து அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி ஆம்ஸ்ட்ராங்குடைய தொடர்பில் இருக்கக்கூடிய செல்போனுக்கு பேசி மிரட்டியதாக இருக்கக்கூடிய தகவல் குறித்தெல்லாம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு கொலை மட்டுமில்லாமல் பலர் சேர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய முன்விரோதத்தை இந்த கொலையில் திருத்துக் கொண்டதாக தற்பொழுது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த ரியல் எஸ்டேட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குறித்து தொடர்ந்து காவல்துறை பல ஆதாரங்களின் அடிப்படையில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் மேலும் சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் ஒரு பக்கம் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் இன்னொரு பக்கம் புலனாய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் போலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் கர்நாடகாவில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது கர்நாடக அரசு. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு KE ரகுநாதன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் தேவா. இந்த மசோதா கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய மசோதா ஏன் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாச்சு? அது சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன? இப்ப கர்நாடக அரசு பின்வாங்கி இருப்பதுடைய அரசியல் என்ன? தேவா, முதல்ல நம்ம இது ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்குவோம். கடந்த 4-5 ஆண்டுகளாக வேலை இழப்பு, வேலை குறைப்பு, வேலையின்மை அதிகமாயிட்டே போகுது. ஒரு பக்கத்தில் இளைஞர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம திண்டாடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் வேலை கொடுப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் திறமை இல்லாததால் எடுக்க முடியாமல் திணறுகிறார்கள். இது 2 பக்கமும் இருக்கும் பொழுது அதிகமாக நம்ம பார்க்கறது மைக்ரண்ட் லேபர்ஸை இப்போ பார்க்குறோம். மைக்ரண்ட் லேபர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்து கொள்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கு. ஒரு பக்கத்தில் நம்ம முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு, தொழிற்சாலைகள் வந்துகிட்டு இருக்கு, ஆனால் நமக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் அதிகமாயிட்டே வருது. அப்போ ரிசர்வேஷனை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறாங்க. நியாயமான ஒரு கோரிக்கை. இதை எப்படி செயல்படுத்துறோன்றதுல தான் இப்போ முரண்பாடுகளை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் எம்ப்ளாயீஸ், ஒரு பக்கத்தில் எம்ப்ளாயர்ஸ், வேலை தேடுபவர், வேலை கொடுப்பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருவருக்குமே சாதகமான, இருவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளைத்தான் நம்ம கண்டுபிடித்து இதற்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ஒருவரை மட்டுமே சார்ந்த ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்ளப்படாது, முரண்படக்கூடியது. இப்போ கர்நாடகாவில் இது ஒரு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. கன்னடர்களுக்கு முன்னுரிமை, கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துவோம், கன்னடர்களை கட்டாயப்படுத்துவோம்ன்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. அப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இதனுடைய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்தது தான் இந்த மசோதா. இந்த மசோதா பிரகாரம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, கன்னடத்தில் இயங்கக்கூடிய எந்த தொழில் நிறுவனங்களும் அல்லது சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்களும் 50% மேனேஜரியல் பொசிஷன்ஸுக்கு